ஹே டியூட், திஸ் இஸ் சக்ரேஸ். இந்த சேனலோட 38வது வீடியோ. இன்றைக்கி என்னடா வீடியோவில் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. கொஞ்சம் சில நாளுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நாங்கள் மயிலாடுதுறை ஊரில் வந்து மேம்பாலம் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து மாப்படிகை ரோடு வழியால் வந்து விட்டுட்ருக்காங்கன்னு நான் சொன்னேன். அந்த இடத்துல நிறையா டிராஃபிக் ஆச்சு. ஸோ அது மூலயமா நிறையா வண்டிலாம் போக முடியாமல் இருந்துச்சு, ஆம்புலன்ஸ்லாம். இப்போ வந்து மேம்பாலத்தை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மேம்பாலத்தை ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் திறக்க போகிறாங்க. ஸோ அந்த மேம்பாலம் எப்படி ரெடி ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி வேலை தான் நம்ம காட்ட போகிறோம் இப்போ வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மயிலாடுதுறையிலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எம்ஐடின்னு போட்டுருங்க. கேசவன் நாங்கள் நின்றுட்டுருக்காரு. ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டு மேம்பாலத்தில் கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் வந்து கரெக்டாக மேம்பாலத்துக்கு வந்தாச்சு. டியூயல் வியூ போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இதான் மேம்பாலத்தோட என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு கம்பி மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அதுலேருந்து தான் ஸ்டார்ட்டு. இதுலேருந்து அப்படியே இது ஃபுல்லாக நான் போக போக காட்டுறேன். ஃபுல்லாக வந்து பேட்ச் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து ஃபுல்லாக காட்டுறேன். இதான் ஸ்டார்டிங்கு. ஸ்ட்ரைட்டாக வீடியோ பார்த்துட்டே இருங்க, நல்லாயிருக்கும். காய்ஸ் இங்கே பாருங்கள், இதான் வந்து அந்த என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் போயிட்டுருக்கேன். கருணாநிதி இதாங்க மேம்பாலம். ரொம்ப நாள் ஆச்சுங்க பேட்ச் ஒர்க் பண்ணி. கேசா வாட்டங்க. கோப்ரோ ஸ்டிக்ஸு அந்த இது இருக்கும்ல, ட்ரிப்பாய்டு மாதிரி, அது இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மேம்பாலத்தை பாருங்கள், சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்கு. ரோடெலாம் நல்லா போட்டிருக்காங்க. முன்னாடிலாம் நிறையா குண்டு குழியமாக இருக்கும். இந்த வேலை பார்த்துட்ருக்கானுங்க. முக்கால்வாசி பேர் ஹிந்திக்காரனுங்க தான். அவனுங்க தாங்க காசு கம்மியாக வாங்குவானுங்க. அழகாக பெயிண்டெல்லாம் சூப்பராக அடிச்சிருக்கானுங்கடா கேசவா. பெயிண்டெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சென்னையில் நான் இப்படி பார்த்துருக்கேன். சென்னையில் வந்து ஃபுல்லாக பெயிண்டெலாம் அடித்து சூப்பராக இந்த வானவில் மாதிரி போட்டுட்ருப்பானுங்க. கைஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பராக. ஆல்மோஸ்ட் இது வந்து இறங்குற ஸ்டேஜில் வந்துருச்சு. மேலெலாம் நல்லா ஒர்க் பண்ணிட்டாங்க. கீழே வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டா ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இது கரெக்டாக நான் எங்கெங்கே அது பண்ணியிருக்காங்க நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த இருக்குல்ல, இந்த ஒரு வியூ மாதிரி ஒன்று காட்டுறேன்னா, இந்த ஒரு கேட்டு மாதிரி, அது அங்கங்கே தான் வந்து கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க பேட்ச் ஒர்க்கு. சூப்பரான ஒர்க்குங்க. ஏன்னா எத்தனை மாதம் ஆகுது? 4-5 மாதம் இருக்கும்ல. ஆமாம், 4-5 மாதமும் மயிலாடுதுறையில் கஷ்டப்பட்டு தான் அந்த சைடு மாப்படி சைடுக்கு போயிட்டுருக்காங்க. அக்டோபர்லேருந்தா 3 மாதம். ஆனால் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிட்டாங்க சூப்பராக. அண்டு பாதி இன்னும் பெயிண்ட் வேலை பாதி இருக்குது. இந்த இங்கே சைடில் பெயிண்ட் வேலை பாதி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆனால் ஓகே, ஓரளவுக்கு ஓகே. இன்னொரு எத்தனை வருஷம் தாங்கும்னு நினைக்கிறேன்? ஒரு 20 வருஷம் தாங்குமா? ஏய் தம்பி, எப்படா இருக்கா? ஸ்டீஃபன்ட்ட சொல்லு போய்ட்டு விளாக எடுத்துகிட்டு இருந்தான்னு. ஸ்டீஃபனோட தெருமெட். ஓகே, பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம். இந்த டியூயல் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப நாளுக்கு தான் யூஸ் பண்ணலான்னு வச்சுருந்தேன். இப்போ எனக்கு ஏதோ தோணுச்சு நல்லா இருக்குன்னு. ஸோ வந்து யூஸ் பண்ணேன். என்னடா மேம்பாலமே ஏற முடியல நம்மளால். என்னால் கைஸ் இந்த வியூவை பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் காட்டுறேன். கரெக்டாக எங்கள் ஊரில் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு இடம் வரும். அந்த இடத்துல வந்து நீங்கள் ஜங்ஷன் ஃபுல்லாக பார்க்கலாம், ட்ராக் ஃபுல்லாக. பெயிண்டெல்லாம் சூப்பராக அடிச்சிருக்கானுங்கடா அவனே. அங்கே பாருங்க மசூதி. சொன்னேன்னே கரெக்டாக வந்து நான் ஒரு வியூ காட்டுறேன். இன்னும் அங்கே அந்த சைடு ஒரு வியூ இருக்குது. இது இந்த சைடு வியூ. இந்த அங்கே நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு போகும். இது வழியால் தாங்க போய் ஆகணும். இது வழியால் போய் ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக மாப்படிகை ரோடு வரும். அதில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் நிறையா ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு இந்த மயிலாடுதுறை மக்கள். ஓகே தான், இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ எல்லாமே போக்குவரத்து கரெக்டாகிடுச்சுன்னா டிராஃபிக்லாம் இருக்காது. பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. வாங்க அந்த ஃப்ரேமை நான் காட்டுறேன். நான் ட்ரெயின்லாம் நிறையா நிற்கும், அது நல்லாயிருக்கும். காட்டுறேன். ஹை டியூட், நான் சொன்னேன்னே ஒரு ஃப்ரேம் காட்டுறேன்னு.
இதுதாங்க எங்கள் ஜங்ஷன். நான் டாப்லேருந்து காட்டுறேன், என் ஃபேஸ் தெரியாது. ஆனால் இதுதாங்க இந்த வியூ தான். இதுக்கு முன்னாடி இந்த கேட்டு இருந்துச்சு, ஆனால் நான் சின்ன வயசுலலாம் இந்த கேட்டு கிடையாது. ஆனால் சரியான வியூவாக இருக்கும். சண்டேஸ் ஆனால் வந்து இங்கே வந்து ஃபேமிலிலாம் வந்துருவாங்க. ஃபேமிலிலாம் இங்கே வந்து உட்காந்து அந்த வியூ பார்ப்பாங்க. நிறைய ட்ரெயின்ஸ்லாம் போய்ட்டுருக்கோம். அழகாக சில் பண்ணிட்டு காற்று செமையாக வருமா, அமைதியாக உட்காந்துட்டு ஜாலி பண்ணிட்டு போவாங்க. இப்போ தான் இந்த கேட் போட்டாங்க, ஏன்னா சேஃப்டிக்காக. ஏன்னா கீழே வந்து எலக்ட்ரிக்கல் லைன்லாம் இப்போ தான் திட்டம் வந்துச்சுல, ஒரு 5 வருஷம் இருக்கும். அதை அப்போ பண்ணாங்க. ஸோ பிரிட்ஜ் ஆனால் சூப்பராக கட்டிகிட்ருக்காங்க. பாதி வேலை முடிஞ்சிட்டு இன்னும் 5 or 6 டேஸில் ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போ January 1 சொன்னாங்களா? January 5 மேபி ஓப்பன் ஆகலாம். ஜாலி தான். பாருங்கள், இதுதான் ஃப்ரேம். இந்த இடத்துல ட்ரெயின் வருங்க. எப்படின்னா இங்கேருந்து ட்ரெயின் வந்து இந்த சைடு போனால் திருச்சி, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் சென்னை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழியில் ட்ரெயின் தான் போகும். அங்கே ஒரு ட்ரெயின் போகும், இங்கே ஒரு ட்ரெயின் போகும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே நிறைய பேர் வருவாங்க. ஸோ இதான் வியூ, மேம்பாலத்தை வியூ. இதான் பாதி வேலை தான், எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு. அழகாக பாருங்கள், ரோடெல்லாம் நல்லா போட்டாங்க. அண்டு கீழே இந்த பேட்ச் ஒர்க் இதான், இந்த கேப்பில் தான் பேட்ச் ஒர்க்கே பண்ணியிருக்காங்க. ஃபில் பண்ணி நல்லா கான்ட்ராக்ட். இது என்னடா காங்கிரீட்டா? எனக்கு அப்படின்றது கான்ட்ராக்டே வரும். பண்ணிட்டாங்க. அங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவ்வளோதாங்க. ஸ்ட்ரைட்டாக அப்படியே போனீங்கன்னா கீழே இறங்குறது தான் ஸ்லோப். இங்கே வந்து போனீங்கன்னா சித்தர்காடு, மூலூர், மல்லியம், குத்தாலம், ஆடுதுறை, அப்படியே கும்பகோணம், தஞ்சாவூர் அப்படி போகலாம். இதான் வியூ. இதான் சென்டர் ஆஃப் த பிரிட்ஜ். இதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மயிலாடுதுறையிலேருந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ போடலாம். வாத்தியார் படத்தோட ரியாக்ஷன் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகாதனால வந்து நான் போடலை. ரிலீஸுக்கு டேட் சொல்லிவிட்டு நான் வந்து முதல் நாள் வீடியோ போட்டுடுறேன். அண்ட் கேசவன் வந்து நம்ம கூட தான் இருக்கான். அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் சக்ரேஸ். பை டியூ.